சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிற நிலையில் வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் என்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவருடைய பெயர் குறிப்பிட்டு போஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து புசி ஆனந்த் அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த போஸ்டர்ல உங்களை முதலமைச்சர் சொல்லி ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு இந்த சென்னையில, என்ன காரணம், யார் ஒட்டியிருக்காங்க? திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்க வேண்டிய இதுவே கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சராக கண்டிப்பாக அமர்வார்கள். எங்களுடைய தலைவர் தளபதி உங்களை வருங்கால முதலமைச்சர் போட்ட வேறு சில விஷமிகள் அதே மாதிரியான போஸ்டரை ஒட்டி இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான புகார் கொடுக்கப்பட இருக்கிறது என்பது தெரியும். பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான கருத்துக்களை விஜய் அவர்கள் முன்வைக்கப்படுறதா சொல்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார்? அது நீங்க எங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது 10 மணிக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தும். சார், பொதுக்குழுக்கு வர வேண்டிய உறுப்பினர்கள் வந்துட்டாங்களா? எப்ப இருந்து தொடங்குறதுக்கு சார் பொதுக்குழு? 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. எத்தனை மணிக்கு நிறைவடையும் சார்? இவர்கள் உணவு மற்ற ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? உணவு 22 வகையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்ட இருக்கிறது. ஏன்னா தலைவர் எப்போதுமே தலைவருடைய அலுவலகம், தளபதியுடைய அலுவலகத்தில் வந்தாலே எல்லாருமே சாப்பிட்டுட்டு மதிய விருந்து பண்ணிட்ட பிறகுதான் போகணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. அது எப்பயுமே எந்த நேரம் யார் வந்தாலும் எங்களுடைய அலுவலகத்தில் உணவு பரிமாறிப்பு கொண்டு இருப்போம். அதே போல இது இன்னைக்கு நடக்கும். வருங்கால முதல்வர் போட்டு யார் அடிச்சிருப்பாங்க சந்தேகம் இருக்கு சார். அதான் விஷமிகள் சொல்லிட்டேன் சார். விஷமிகள் ஒரு 5 ஒரு 2000 ரூபாய் எடுத்து ஒட்டினோடனே இப்ப அது ஒரு நியூஸ் ஆகுது இல்ல. அதுதான், அதெல்லாம் நீங்க நியூஸா போடாம இருந்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது இல்ல. அதை நீங்க அதை தான் இனிமேட்டு வருங்காலத்துல இப்படி எல்லாம் இருக்கும். எங்களுடைய தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சர். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாங்கள் இரவு பகல் பாராமல் உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு வருங்கால முதலமைச்சர் என சென்னையில் பரபரப்பாக பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த போஸ்டர்கள் சில விஷயங்கள் ஒட்டியிருப்பதாகவும், வருங்காலத்தினுடைய எங்கள் கட்சியை சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது முதலமைச்சர் என்பது எங்களால் வலியுறுத்தக்கூடியது விஜய் அவர்களை தான், நான் கிடையாது என புசி ஆனந்த் அவர்கள் புதிய தலைமுறைக்கு தகவலை பரிமாறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் சுரேஷ்குமார்.